ஹாய் டார்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பிடிஎஸ் உலகத்துக்கான அந்த போர்ட்டலை திறந்து பிடிஎஸ் உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு ஒன் ஷாட் தான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த இன்ட்ரோ புரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கதையை கண்டினியூவாக கேட்டுட்டு போகிறதுக்கு. அதாவது நம்ம OT7 மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதில் யார் இதில் ஹீரோன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு யார் பயாஸோ அவங்களையே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறமா நீங்கள் தான் வாயன். ஓகே, இதுதான் சின்ன இன்ட்ரோ. ஓகே, சரி நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, OT7 மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி வார்டுக்கு முன்னாடி உட்காண்ட்ருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 70+ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாருமே ரொம்ப பதட்டமாக டென்ஷனாக உட்காண்ட்ருக்காங்க. அப்போது எமர்ஜென்சி வார்டில் இருந்து ஒருத்தங்க அந்த ரூமில் இருந்து ஒருத்தங்க இறங்கி வர்றாங்க. வேறு யாரும் இல்லை, டாக்டர் தான். டாக்டர் அண்ட் நர்ஸ் வர்றாங்க. அவங்க வந்துட்டு, இங்கே வாயனோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அதிலிருந்து ஒரு மெம்பர் எந்திரிச்சு, என்னாச்சு டாக்டர்? அவளுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல, நல்லா இருக்கால அப்படின்னு கேட்குறாரு. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களுடைய கடைசி நொடிகளை எண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உள்ளே ஏறி அவங்ககிட்ட பேசலாம். என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு மற்ற மெம்பர்ஸ் கோரஸாக வந்து கேட்குறாங்க. அப்போது இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ, அவருக்கு முடியலை, அப்படியே விழ போயிட்டாரு. இந்த வார்த்தையை அவருக்கு தாங்க முடியலை. அப்போ அதுக்குள்ளேயே மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே கைத்தாங்களாக பிடிச்சிட்டாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சம் காமாயிருடா, கொஞ்சம் காமாயிரு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய ஹஸ்பண்டை காம் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வித்து பிடிச்ச மாதிரி நின்றுருக்காரு. என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்ன சொல்கிறீங்க சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் உங்கள் மனசை தைரியப்படுத்திக்கோங்க. இனிமே எதுவும் பண்ண முடியாது, போங்க போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்போது நம்ம ஹீரோ, என்னடா மச்சம் சொல்கிறாங்க, வயன் வயன். அப்போது மற்றவங்க சொல்கிறாங்க, போடா போய் பேசு, கடைசியாக ஏதாச்சும் பேசணும்னு நினைப்பா, நீ போ. மாட்டேன். ஐயோ, என் வயனை அந்த நிலைமையில் என்னால் பார்க்க முடியாதுடா. போடா போ, ப்ளீஸ் போ, அவள் கூப்பிடுறாள். இல்லைடா, எனக்கு பயமாக இருக்கு, நான் உள்ளே போக மாட்டேன், என்னால் முடியாது, அவளை அந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த சக்தி இல்லைடா. அதுலேருந்து ஒரு மெம்பர் சொல்கிறாரு, இல்லைடா போ, தைரியமாக போ, நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தைரியப்படுத்திட்டு உங்களுடைய ரூமுக்குள்ளே அவரை கதவு திறந்த என்ட்ராகிறாரு. அவர் உள்ள என்ட்ரானாலும் அந்த டோர்கிட்டே நின்றுருக்காரு. அவருக்கு பயமாக இருக்குது, உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கே யோசிக்கிறாரு. அப்போது நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் வச்சுட்டு படுத்துட்ருக்கீங்க. மெதுவாக அந்த ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் அப்படி கூப்பிடுறீங்க, என்னங்க எங்கே வாங்க. உங்களுக்கு வார்த்தையை சரியாக பேச வரல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கூப்பிட்றீங்க. அதை கேட்ட உடனே அவர் வந்தார். வந்து உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் படுத்துக்கிற அந்த பெட்டிலேயே உட்கார்றாரு. உட்காந்துட்டு உங்கள் கையை அவர் கையில் ஹோல்ட் பண்ணுறாரு. சொல்லுவார், எதுக்குங்க அழறீங்க, நான் உங்களை விட்டுட்டு எங்கே தான் போக போகிறேன், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கேன், நீங்கள் அழாதீங்க. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட மட்டும்தாங்க, அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. நான் உங்களை விட்டு, ப்ளீஸ் ஃபைன், அப்படி பேசாதடி, சொல்கிறத கேளுங்க, முதல்ல அழாதீங்க. நான் உங்களை விட்டு போனாலும்
நீங்கள் தப்பான எந்த முடிவு எடுக்கக்கூடாது. நமக்கு குழந்தைங்க இருக்குதுங்க, அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணுங்க. எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுங்க, எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டீங்கன்னு. என்ன இப்படி எனக்கு நினைக்கிறேன், நீ இல்லாமண்ணா ப்ளீஸ். இதுதாங்க என்னோட கடைசி ஆசை. சொல்லும்போது அவர் விருப்பமே இல்லாமல் உங்கள் கையில் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு மண்டையாட்டுறாரு சரின்ற மாதிரி. அப்போது நீங்கள் எனக்கு உங்களுக்கு எப்பவுமே என்னாச்சு, என்னடி வேன், நீங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்பீங்களா, அதை சொல்லணுங்க. என்ன நான் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேங்க சொல்லி அவர் அப்படியே பார்க்கும்போது அதோடையே உங்கள் கண் அப்படியே திறந்திருக்கு, மூச்சு விடலை, அப்படியே உயிர் போயிடுச்சு. அவர் அப்படியே அவங்கள கட்டி பிடிச்சிட்டு என்னடி பண்ணிட்ட நீ, ஏண்டி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த, நீ இல்லாம நான் எப்படி, நீ எந்திரடி, என்ன ஏமாத்தாத, நீ நீ இல்லாம நான் எப்படி, ப்ளீஸ் எந்திரடி, எந்திரி சொல்லிட்டு அப்படியே உழுக்கிறாரு. அதுக்குள்ள என்னாச்சுன்னா OT7 மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. சாரி, OT6 மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க அதாவது நம்ம ஹீரோவை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறாங்க. விடுடா, முடிஞ்சிருச்சு, இதுவும் கடந்து போகும், நீ அழாதன்னு சொல்லும்போது அவர் விடுடா, நான் போகிறேன், அவன் கூட போகிறேன், டே மச்சன் அடிக்கிறாடா, அவன் எந்திரிக்கதோடா, ஆனா என்னே இப்படி பண்ண அப்படின்னு அவர் கத்தி கத்தி அழுதுட்டு இருக்காரு. அப்போது மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உங்களை விட்டு. அதுக்கப்புறமா அழாதடா, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இருக்கோம்டா அவங்க கூட சொல்லும்போது அவர் எதுவுமே பேசலை. அவ்வளோ நேரம் இருந்த அழுகை எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது அப்படியே சிலையாட்டம் ஆகிடுவோம்ல, அந்த மாதிரி எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே உட்காண்ட்ருக்காரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் பேசுடா, ஏண்டா இப்படி இருந்து தொலைகிற, பயம்படுத்தாதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத மாதிரி அப்படியே உட்காண்ட்ருக்காரு. இதெல்லாம் நடக்கிறது வந்து ஒரு நைட் ஒரு 8 o'clock தான், ஓகேவா? அப்போது ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் பசங்களுக்கு தெரிவிக்கணும்ல, ஆமாண்டா, சரி அவனை கூப்பிடு. அதாவது உனக்கு 2 குழந்தைங்க, ஒன்று வந்து பொண்ணு, இன்னொன்று வந்து பையன். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதே மாதிரி தான் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அதை விட உங்கள் பையன் வந்து ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். அவனுக்கு தகுந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இடத்துல இருந்து வந்துச்சு. இருந்தாலும் அப்பா அம்மாவை விட்டு பிரிய மனசு இல்லாமல் அவர் அங்கே என்ன சொல்கிறது, அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணி ரொம்ப பெரிய சேலரி எல்லாம் இல்லை, ஆனால் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கிற சேலரியிலே ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு 1 வீக்குக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் சொல்லிட்டு அவருக்கு வேறு இடத்துல போக வேண்டிய வேலை வந்துருச்சு. அதனால் அவர் போயிருக்காரு. போய் 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போது OT7 மெம்பரில் இருந்து ஒருத்தங்க கூப்பிட்றாங்க உங்கள் பையனை. ரிங் போகுது, அட்டன் பண்ணார். சொல்லுங்கங்க, என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்க? டைம் 11 ஆயிடுச்சு, என்னாச்சு அங்கிள், ஏதாச்சும் பிரச்சனையா? அங்கிள், ஹலோ, கேட்குதா? அப்பா அது வந்து
கொஞ்சம் மனசு தைரியப்படுத்திக்கோ. என்ன என்னாச்சுங்க? அப்பாக்கு ஏதாச்சும்? அம்மா தவறிட்டாங்க. என்னது? அம்மா தவறிட்டாங்கடா. அங்கிள், பிராங்க் பண்றதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு அங்கிள். சும்மா தேவையில்லாததெல்லாம் சொல்லாதீங்க. புரிஞ்சுக்கோட, சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு வாட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்றாரு. உங்க பையன் திடீர்னு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வர்றதுக்கு டைம் ஒரு 2 o'clock அந்த டைம் ஆகும். ரொம்ப தூரத்துல தான் போயிருக்காரு. அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம், அதாவது உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்போது நம்ம ஹீரோ அவர் மட்டும் தனியாக உட்காந்து உங்களுக்கு இடையில நடந்த அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சிட்டு இருக்காரு. முதல்ல உங்களை பார்த்தது, உங்ககிட்ட அவர் வந்து பேசினது, உங்ககிட்ட அவர் லவ் சொன்னது, உங்களுக்கு இடையில நடந்த அந்த முதல் முத்தம், அப்புறமா கல்யாணம் நடந்தது, குழந்தைங்க பிறந்தது, முதல் குழந்தைய அவர் கையில் ஏற்றிய அந்த தருணம், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, உங்கள் சிரிப்பு, உங்களுடைய அழுகை, உங்களுடைய அந்த லவ் எல்லாமே நினச்சிட்டு இருக்காரு. டேய் மச்சான், டேய் பாருடா, பையன் வந்துடுவா 2 மணி ஆகிறதுக்குள்ள. நீ கொஞ்சம் தைரியமா இருடா, ஏதாச்சும் ஒன்று பேசியாச்சும் தொலைடா, இந்த மாதிரி இருக்காத சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. ஒரு சின்ன புன்னகை. நெக்ஸ்ட் செகண்ட்ல இது காணாமல் போச்சு. அப்போ அவங்களுக்கு மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பயமாகுது. என்ன பைத்தியமாயிட்டானா அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. என்னடா ஆச்சு உனக்கு, ஏதாச்சும் சொல்லுடா. அப்போ அவர் எந்திரிச்சிட்டு மெதுவாக நடக்கிறாரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே அவர் பின்னாடி போகும்போது அவர் திரும்பி பார்த்து, யாரும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்டா, நான் ரூமில் போய் இருக்கேன், பையன் வந்துட்டு வர சொல்லிட்டு அப்படி அழுகையை கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு அவர் நடந்து உங்களுடைய ரூமுக்கு போகிறாரு. அதாவது நீங்கள் 2 பேருமே இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாரு. போனால் அந்த ரூம்லேயே உங்களுடைய ஃபோட்டோ தான் ரொம்ப பெருசாக அவர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, விட்டுட்டு போயிட்டாலடி, எப்படிடி உனக்கு மனசு வந்துச்சு, நீ இல்லாமல் நான் என்னடி பண்ணுவேன், எனக்கு செல்ஃபாக எதுவுமே பண்ணக்கூட தெரியாதுடி, காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குறதுலேருந்து ராத்திரி தூங்க போகும்போது பெட்ஷீட் போத்தி விடுறதுல எல்லாத்தையுமே நீ தானடி பண்ணி கொடுப்ப, நீ இல்லாதது அம்மா இல்லாத குழந்தை மாதிரி ஆயிட்டேன்டி நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேம்பி அழுறாரு. அப்போ அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா, என்னங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. இவர் பார்க்கும்போது இவர் அவ்வளோ நேரமாக அந்த ஃப்ரேமை கட்டி பிடிச்சிட்டு தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் இருக்கீங்க, உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்போது அவர், அண்ணா வந்துட்டியா, என்ன பார்க்க வந்துட்டியா? அதுக்கு நான் எங்கெங்க போனேன், உங்கள் கூட தானேங்க இருக்கேன், இதுக்கு இப்படி சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு இருக்கீங்க, கண்ணை தொடங்க முதல்லன்னு சொல்லிட்டு வயன் வந்து, அதாவது நீங்கள் வந்து அவருடைய கண்ணெல்லாம் தொடச்சி விட்றீங்க. அவர், இனிமே மத்திட்டு என்னை விட்டுட்டு போதடி, நீ என் கூட சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு தேமி அழுதுட்டு இருக்காரு. அப்போ சரி சரி சரி, நான் எங்கேயும் போகலை, உங்க கூட தானே இருக்கேன், நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், நம்ம குழந்தைங்க உங்களை பார்த்துப்பாங்க பத்திரமா, எல்லாமே சொல்லித்தானே வந்தேன், அதுக்கப்புறம் ஏங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, என் செல்ல பிள்ளைல அழக்கூடாது, நான் எங்கெங்க போகிறேன், எங்கேயுமே போகல, உங்கள் கூட மட்டும்தான் இருக்கேன்,
உண்மையாலுமா? ஆமாங்க. சரி, நான் கேட்குறேன். உங்களுடைய உயிர் யாரு? நீதான். ஆமால, நான் தானே உங்க உயிர். அப்புறம் நீங்க இருக்கும்போது நான் எப்படிங்க இந்த உலகத்தை விட்டு போவேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்போ அவரு, அது போதும் எனக்கு. சரிங்க, இனி அழாதீங்க. உங்க கூடயே உங்களால என்ன பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனா எங்க இருந்தாலும் நான் உங்களை பார்த்துட்டே தாங்க இருப்பேன். உங்களை என்னைக்குமே நேசிச்சுட்டே தாங்க இருப்பேன். பயனா, போகாதடி, இந்த மாதிரி பேசிட்டு போகாதடி. குழந்தையாட்ட அழாதீங்க. நான் எங்கேயும் போல, உங்களை சுற்றி தான் இருக்கேன், உங்கள் நினப்பில் இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆனால் இந்த சிரிப்பு, உன்னை கட்டி பிடிக்கிற இந்த ஃபீல், உன்னோட ஆறுதலோட வாக்கு, இதெல்லாம் இனிமே ஒரு காலமும் நேரடி எனக்கு கிடைக்காதடி. அழாதீங்க. நீங்க அழுது என்னை அழ வைக்கிறீங்க. நான் சொல்றேன் இல்ல, நான் எங்கேயும் போகலன்னு. இப்போ எனக்கு எனக்கு கிளம்ப வேண்டிய டைம்ங்க. என்னை விட்டுடுங்க, நான் போறேன். வேணாம் வேணாம், இப்படி சொல்லாதடி சொல்லாதடி. சொல்லும்போது வயன் அப்படியே எந்திரிச்சு கிளம்ப போறாங்க. அப்ப இவர் திடீர்னு அங்க கையை பிடிச்சிட்டு, வயன் நில்லு, எனக்கு கடைசி உங்ககிட்ட சிலது பேச வேண்டியது இருக்கு. அப்போ நீங்க திரும்பி பாக்குறீங்க. அப்ப அவர் சொல்றாரு, கல்யாணத்துல நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்க திரும்பி பார்த்து ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ சண்டை சச்சரவு வந்தாலும் உன்னை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நமக்கு குழந்தைங்க பிறந்தாலும் உன்னை தான் முதல் குழந்தைய நான் பார்ப்பேன். நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்து நல்ல நிலைமையில கொண்டு வந்துடுவோம். நாம் 2 பேருமே நல்ல பேரண்ட்ஸாக இருப்போம். இன்னைக்கு நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறேனோ அந்த மாதிரி தினமும் தினமும் இதை விட அதிகமாக லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். மரணத்தை தாண்டியும் கூட என்னைக்குமே நான் இருப்பேன். உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? வயனா புரிஞ்சுக்கோடி, எனக்கு இனி இங்க செஞ்சு முடிக்கிறதுக்கான எந்த வேலையுமே இல்லை. எல்லாத்தையுமே செட்டில் பண்ணியாச்சுடி, எல்லாத்தையுமே. நானும் வந்துடுறேன்டி, என்னையும் கூட்டிட்டு போ. நீ இல்லாத உலகத்துல நான் இருக்கிறது மீனிங்லெஸ் டி, மீனிங்லெஸ். நீ இருந்தாதான் என் வாழ்க்கையோட அர்த்தமே பூர்ணமாகும். நீ இல்லைன்னா நான் வெறும் பிணத்துக்கு சமமா தாண்டி இருப்பேன். கூட்டிட்டு போடி என்னையும், நானும் வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் அவரும் ஹெட்டோட ஹெட் அட்டாச் பண்ணிட்டு நின்றுருக்கீங்க. அப்படியே அந்த டைம் முடியுது. 2 மணி ஆகும்போது உங்கள் பையன் வந்துட்டார். வந்துட்டு மற்ற மெம்பர்ஸ் எல்லாம், என்னாச்சுங்க அம்மாவுக்கு என்னாச்சு? திடீர்னு உடம்புக்கு முடியாமல் வந்துருச்சுப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோமா, கடைசி தருவால இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா தானங்க இருந்தாங்க. அம்மாவுக்கு அம்மாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தானே இருந்தாங்க. திடீர்னு என்ன தாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா கிட்ட பேசக்கூட. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அழாதப்பா, அழாத. நீதான் உங்க அப்பாவுக்கு தைரியம் சொல்லணும். அவ அப்படியே உடஞ்சு போயிருக்கான். அப்பா 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 எங்க இருக்காரு? ரூம்ல இருக்கா. நீ வந்தா அங்க வர சொன்ன. போ. சரி, அழாம தைரியமா போப்பா. அவ மொத்தமா உடஞ்சிருக்கா.
சரி அங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அப்பா வந்து அம்மாவோடைய அந்த ஃப்ரேமை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. அப்போது இவர் வந்து, அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, அம்மா போனாலும் நாங்கள் இருக்கோம்ப்பா உங்கள் கூட, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அம்மா எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நான் பார்த்துப்பேன்ப்பா உங்களை, கவலைப்படாதீங்க. ஏன்பா தரையில் படுத்து தூங்குறீங்க, எந்திரிங்க, பெட்டில் உட்காருங்க, காலெல்லாம் மறுத்து போயிடும், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு அதாவது நம்ம ஹீரோ கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. அப்போ இவர் அப்பா அப்பா சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே அவரை தொடுறாரு. தொட்ட அடுத்த செகண்ட் அந்த ஃப்ரேமை கீழே விழுது. அந்த ஃப்ரேமு மேலேயே இவர் விழுந்துட்டாரு. விழுறதுன்னா எப்படின்னா ஒரு கருவறையில் ஒரு சிசு படுத்துப்பாங்க அந்த மாதிரி, அப்படியே கை காலெல்லாம் இப்படி சுருட்டி அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காரு. அது உங்களுடைய மடி மேலே படுக்கிற மாதிரி தான். எப்போவுமே அவர் நைட்டு அந்த மாதிரி தான் உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு தான் தூங்குவார். அப்போது இதை பார்த்த உடனே அவரு அப்பா 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 எந்திரிப்பா, 2 பேருமே ஒன்றை இப்படி எங்களை அனாதை ஆக்காதீங்கப்பா சொல்லிட்டு சத்தம் போட்டு அழறும்போது மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள ஓடி வந்துட்டாங்க. வந்துட்டு என்னடா ஆச்சு, அவங்க எந்திரிக்க சொல்லுங்க, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குது எனக்கு தெரியல, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அப்பா எந்திரிப்பா எந்திரிப்பான்னு சொல்லிட்டு உழுக்கிறாரு. ஆனா மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் காம் டவுன் பண்ணிட்டு, விடுப்பா, அவ வயன் இல்லாம என்னைக்கு இருந்திருக்கா, அவ கூட போயிட்டா, நீ சமாதானமா இரு, நாங்க இருக்கோம் கூட, ஏன் நாங்க உங்க அப்பா இல்லையா அதனா சொல்லும்போது அப்படியே அந்த 6 மெம்பர்ஸும் உங்க பையனை அப்படியே அரவணைச்சுக்கிறாங்க. பார்த்தா ஆமாங்க உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அப்படியே என்ன சொல்றது, அது ஒரு உண்மையான லவ் தானே, ஒன்னாவே போயிட்டீங்க. அப்படி இருக்கிற டைம்ல மறாவது நாள் அவங்களோட காரியமெல்லாம் நடக்க போகுது. ஒரு வாட்டி நீங்க உங்க பையன்கிட்ட சொல்லியிருப்பீங்க என்னன்னா, டேய் நான் ஏதாச்சும் நேரத்துலயே இறந்து போயிட்டேன்னா என்ன இங்கெல்லாம் பண்ற மாதிரி பண்ணாதீங்க, நம்ம இந்தியாவோட கல்ச்சர் படி எப்படி விறகெல்லாம் சேர்த்தி அது மேல படுக்க வச்சு எரிப்பீங்களோ அந்த மாதிரி எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க பையன் உங்க மேல கோவப்பட்டிருப்பான். ஆனா அது இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ மற்ற மெம்பர்ஸ் கிட்ட சொல்லும்போது பண்ணிக்கலாம். அப்போ உங்க பையன் அவங்க கிட்ட சொல்றாங்க, அன்னைக்கே அப்பாவும் சொன்னாரு, இன்கேஸ் நாங்க 2 பேருமே ஒன்னாவே போயிட்டோம்னா தனித்தனியா எல்லாம் அரேஞ்ச் பண்ணாது, ஒரே இதுலயே வச்சு ஒன்னாவே அனுப்பிடுன்னு, இப்படி நடக்கும்னு நினைக்கல சொல்லிட்டு அழறாரு. அப்போ மற்ற மெம்பர்ஸ் சரி கவலைப்படாதேன்னு சொல்லி நம்ம இந்தியாவோட கல்ச்சர் படியே அந்த இந்த விறகெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரே இதுலையே 2 பேர்த்தையுமே படுக்க வச்சு எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு எல்லாருமே தலை நிற்கிறாங்க. இப்போ மற்ற 6 மெம்பர்ஸும் என்னடா ஹாப்பியாக இருக்கியா, ஆனால் வயன்னு சொல்லிட்டு அவ கூடயே எங்களை மறந்துட்டு போயிட்டல, கவலைப்படாதடா, அடுத்தடுத்து நாங்களும் வந்துடுவோம், நீ இல்லாத இடத்துல நாங்கள் மட்டும் எப்படிடா ஹாப்பியாக இருப்போம், எங்களுக்கு டைம் ஆகும்போது வரும், வந்துட்டு அங்கே வந்துட்டு வச்சுக்கிறோம்டா மகனை, உனக்கு இப்படியே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைமில் உங்கள் பையனுடைய குழந்தை, அதாவது உங்கள் பேர குழந்தை, அது வந்துட்டு அப்பா தாத்தா பாட்டிக்கு என்னாச்சுப்பா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அப்போது உங்கள் பையன் சொல்கிறான், ஒன்றும் இல்லைடா, அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் எங்கிருந்தேன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா 2 புறாக்கள் அப்படியே அந்த சிதை எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் அந்த பரத்துல இருந்து 2 புறாக்கள் அப்படியே சிறகடிச்சிட்டு உங்கள் இந்த 6 மெம்பர்ஸ் அண்டு உங்கள் குழந்தைங்க 2 பேர்த்தையும் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே வட்டமிட்டு பறந்து அப்படியே வானத்தை நோக்கி அப்படியே
பறந்து போயிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ். இதோட இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். திட்டாதீங்கப்பா, கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போகலான்னு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்ன சொல்கிறது, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஆமாம், நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கணும், புரியுதுல்ல? அதுக்கப்புறமா வேற என்ன, வேற ஒன்றும் இல்லைடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரையில டாடா. ஆமாம், பாத்தியா, நான் யாருன்னு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அச்சு. டாடா, பை பாய், சராங்கே காய்ஸ். உங்களுக்கும் உங்களுடைய உண்மையான லவ் கிடைக்கிறதுக்காக விஷ் பண்ணுறேன்.